நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம திரும்ப கிட்ஸு ஸ்பெஷல் ஒன்று செய்ய போகிறோம். அதாவது இன்றைக்கி பாவ் பாஜி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய கேரட்டு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பச்சை பட்டாணி, 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி. குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர வரைக்கும். இப்போது 5 விசில் வந்துடுச்சு, சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா பண்ணும்போது மீதி இருக்கிறத பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாவ் பாஜியோட பாஜி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஒரு 1/2 குழிக்கரண்டின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த சால்ட்டு போட்டுக்கோங்க. குயிக்காகவும் சாஃப்டாகவும் ஆகிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போட்டோம். குடமிளகாய் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. மிளகாய் வெந்துட்டே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 3 மீடியம் சைஸ் தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக விடுங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம். நல்ல கை கிடச்சிச்சு. இதை நல்லா தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டல்லலாம் இந்த பாவ் பாஜி நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா அது ரெட் கலரில் இருக்கும், ஏன்னா அவங்க ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு காரம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அது மசாலா வாடையெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாவ் பன் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில், அது வாங்கியிருக்கிறேன். பாவ் பன்னை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். சரியாக வச்சுக்கலாம். தவா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பண்ணை மேலேயும் கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொன்னையும் போட்டுக்கலாம். இப்போது இதுவும்
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video. Take care.